வணக்கம் நேர்களே, லிட்டில் சிங்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்ட பச்சை கற்பூரம் அப்படின்றத பத்தி தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். என் வீடியோ முதல் தடவை பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டன் வரும், அதுல ஆல்னு கிளிக் பண்ணீங்கன்னா நான் எப்பலாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னா அப்பலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பச்சை கற்பூரம் இதுல நிறைய பலன்கள் இருக்கு. இது என்னெல்லாம் செய்யணும், எங்கெங்கெல்லாம் வைக்கணும், எப்படியெல்லாம் வச்சா பணத்தை ஈர்க்கும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்திருக்கேன். இந்த பீஸில் இவ்வளவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் பாதி எடுத்து பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக நடக்குங்க. இது அதிக வாசனை உள்ளதுங்க. இதை எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு லேண்ட் விஷயமா பேச போறீங்க, இல்ல வேலை விஷயமா பேச போறீங்க அப்படின்னா, ஏதோ முக்கியமான வேலைங்க அதுமா பேச போறீங்க அப்படின்னா, உங்களுடைய மோதிரத்தை எடுத்து அதுல இந்த துகள்களை பிச்சு, இந்த கற்பூரத்தை பிச்சு இதை இப்படி நான் அமுக்குனாலே நல்லா தூளாயிருங்க. பாருங்க, இப்படி தூளாயிரும். இந்த தூளை இந்த மோதிரத்தோட இடையில இப்படி போட்டு அதை நம்மளோட விரல்ல போட்டுட்டு போனோம் அப்படின்னா, நம்ம என்ன காரியமாக நம்ம போகிறோமோ அந்த காரியம் வந்து வெற்றியில தாங்க முடியும். அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை எதில் வேணாலும் கலக்கலாம். நீங்கள் விபூதியாக இருக்கட்டும், குங்குமமாக இருக்கட்டும், பச்சை குங்குமமாக இருக்கட்டும், என்ன விபூதியோ என்ன குங்குமமோ நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் இந்த பச்சை கற்பூரத்தை உள்ளே போட்டிங்க அப்படின்னா வாசனையாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அதை வெற்றியில தாங்க முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற பர்ஸ்லையோ இல்லை வேற பணப்பட்டியிலையோ இதில் ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா பண வரவு வந்துக்கிட்டே இருக்குங்க. வீண் விரைய செலவுகள் வராது. நல்லா கேட்டுக்கோங்க, வீண் விரைய செலவு வரவே வராதுங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் தாங்க இதில் வரும், நெகட்டிவ் வைப்ரேஷன் வரவே வராதுங்க. கற்பூரமாக இருந்தால் எங்கே வேணாலும் கிடைக்குங்க, எல்லா கடைகளில் வேணாலும் கிடைக்குங்க. ஆனால் இந்த பச்சை கற்பூரம் வந்து எல்லா கடைகள்லையும் கிடைக்காதுங்க. நாட்டு மருந்து கடைகளில் மட்டும்தாங்க கிடைக்கும் இந்த பச்சை கற்பூரம். இதை மருந்துகளுக்கும் யூஸ் பண்ணுவாங்கங்க. குழந்தைங்களுக்கு எப்படிங்க இதை குழந்தைங்களுக்கு தடவுறது அப்படின்னு பார்த்தா, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணுங்க. அதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் ரெடி பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வாங்கி இவ்வளோண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயை நல்லா காயும் போதே அது அப்படியே கொதிக்கும் போது இந்த கற்பூரத்தை போட்டுருணுங்க. அடுத்ததாக வெத்தலையை கிள்ளி போட்டு அதை ஆற வச்சு அந்த இதை தடவி விட்டு அதை திரும்ப நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுத்து நம்ம சளி பிடிக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணால் போதுங்க. பண்ணி தடவி விட்டோம்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த இது சிலருக்கு தங்கமே சேராதுங்க. தங்கம் நான் ரொம்ப சம்பாதிக்கிறேம்மா, ஆனால் எனக்கு தங்கமே சேர மாட்டேங்குது, நான் நல்ல வேலை பார்க்குறேன் ஆனால் தங்கம் வந்து தங்கவே மாட்டேங்குதுமா, 1 கிராம் கூட தங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்க வந்து என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய் ஒரு 3 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு மூட்டையாக கட்டி பச்சை துணியோ மஞ்சள் துணியோ, மங்கள துணியான பச்சை, மஞ்சள், சிவப்பு, இந்த 3 துணியில் ஏதாவது ஒரு துணி எடுத்து அதில் இதை கட்டி மூட்டையாக கட்டி நீங்கள் நகை வைப்பீங்க இல்லையா, அந்த இதில் வச்சிட்டிங்க அப்படின்னா சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க நகை. இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சு நான் பயனடைஞ்சிட்டேன். இதை நீங்களும் பயனடையணுன்றதுக்காக இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.